அவங்க போய் சேர்ந்தா நல்லா என்று நினைக்கிறாங்க. இந்த 2 பேருக்கும் உலகத்திலிருந்து விடை பெறுற நேரம் ஒரு சக்கராத்தம் இருக்கிறது. இந்த சக்கராத் எப்படி போல தெரியுமா? உலகத்துக்கு வார நேரம் ஒரு தாயும் பிள்ளையும் அனுபவிக்கிற பிரசவ வேதனைக்கு உலகத்துக்கு மனிதன் வார நேரம் அந்த மனிதனை பிரசவிக்கிற வேதனைக்கு அது தாயும் பிள்ளையும் செய்யும் அனுபவிக்கிறான். அது மாதிரி உலகத்திலிருந்து போற நேரமும் ஒரு பிரசவம் இருக்கிறது. அதுதான் சக்கரா. அந்த வேதனையை தாண்டாம உலகத்திலிருந்து யாரும் விடை பெற முடியாது. அந்த வேதனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த வேதனை அவர்கள் தனக்கு பக்கத்திலே குளிர்ந்த நீரை வைத்துக் கொண்டு இறுதி தருவாயில் அந்த தண்ணிக்குள்ள கையை போட்டு தன்னுடைய முகத்திலே உடம்பிலே தெளித்துக் கொண்டார்கள். இன்னலின் மௌத்தின சக்கராத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்போது சொல்லிக் கொண்டார். மரணத்துக்கு சக்கராத் என்ற வேதனை இருக்கிறது என்று ஞாபகமூர்த்தி ஊட்டி அந்த வேலையை ரசூலுல்லாஹ் செஞ்சார். உலகிலிருந்து நாங்கள் அடுத்த அதாவது மறைவான உலகத்துக்கு போற அல்லது இங்கு மரணித்து அங்கு பிரசவிக்கின்ற வேதனை தான். அந்த வேதனையை எல்லோரும் அனுபவிக்கிறோம். இன்றைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு முன்னால நீங்க கேட்ட அந்த உரை, அந்த உரையில சாராம்சம் என்னன்னா, இன்றைய உலகத்தை எங்களோட கண்களுக்கு முன்னால எங்களோட கல்விக்கு முன்னால மிக அழகாக காட்டி எங்களோட முழு கவனத்தையும் அதை நோக்கி ஈர்த்து வைத்திருக்கிற ஒரு நிலையை நாம் இன்று பார்க்கிறோம். மதங்கள் போலியானது, பொய்யானது என்று மதத்திலிருந்து மனுஷனை தூரமாக்குற எல்லா வேலைகளையும், அதாவது உலகத்தையும் கவர்ச்சியாக்கி, பௌதிக ரீதியாக உலகத்தையும் கவர்ச்சியாக்கி மனுஷனை மார்க்கத்திலிருந்து தூரமாக்குறதில்லை, சிந்தனைகளாலும் மனிதனை மார்க்கத்திலிருந்து மறுமையிலிருந்து தூரமாக்கி உலகத்தில் கொண்டு வந்து அவனை உலகம்தான் வாழ்க்கை என்ற நிலைக்கு அவனை கொண்டு வர இந்த வேலையை இன்றைய உலகம் கச்சிதமாக செய்யும். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை தெரியுமா? கண்ணால் பார்க்கறது இந்த உலகத்தை தானே. கண்ணால் நாங்கள் பார்க்கறது இந்த உலகத்தை, மறுமையை நாங்கள் பார்க்கல, மறுமையை நாங்கள் இன்னும் காணல. அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையைத்தான் நாங்கள் ஈமான் சொல்றோம். அந்த நம்பிக்கையை தான் நாங்கள் ஈமான் சொல்றோம். அந்த நம்பிக்கை அவ்வப்போது எங்களை உள்ளங்கள்ல அப்படி வந்துட்டு போகுது. என்ன மாதிரி சந்தர்ப்பங்கள்ல ஒரு பயான கேட்கிற நேரம், சொத்துபாவை கேட்கிற நேரம், அரபையை பற்றி உபதேசிக்கிற நேரம் அது வந்துட்டு போகுது. அந்த உபதேசத்தை முடிக்கிற அடுத்த கணமே உலகம் எங்களை கண்ணுக்கு முன்னால வந்து, உலகம் எங்களை கண்ணுக்கு முன்னால வந்து நிற்குது. திரும்ப எப்பயாவது யாராவது ஒருத்தர் அந்த மறுமையை பற்றி என்னமான்னு சொல்லணும். அப்ப அது ஒரு மின்னல் மாதிரி திரும்ப அந்த மறுமையில யோசனை உள்ளதுக்கு வந்து திரும்ப பெறும். அப்படி எங்களோட உள்ளத்தில் அடிக்கடி பளிச்சிட்டு மறைகின்ற ஒரு விஷயமாகத்தான் மறுமை இருக்கு. அது எங்களை வழி நடத்துகிற ஒரு
ஈமானாக இருக்க வேண்டும். அப்படி வந்து மின்னலை போல பளிச்சிட்டு வரைகின்ற ஒரு யோசனையாக மறுமை பற்றிய யோசனை இருக்கக்கூடாது. நான் உலகத்தில் என்ன செஞ்சாலும் அந்த செய்கிற வேலையை மறுமை தீர்மானிக்கும். மறுமை தான் தீர்மானிக்கும். மறுமை தான் அதை அளந்து பார்க்கும். மறுமை தான் அதை சிறியது என்று சொல்ல வேண்டும். மறுமை தான் அது முக்கியம் என்று சொல்ல வேண்டும். மறுமை தான் இதை விடு என்று சொல்ல வேண்டும். மறுமை தான் விற்றிருக்கிற இந்த வேலையை எடு என்று சொல்லுவோம். அப்படி மறுமை வழிநடத்தக்கூடிய ஒரு எண்ணமாக மாறினா அதைத்தான் நான் ஈமான் சொல்றேன். அதுதான் நான் ஈமான் சொல்றேன். அந்த அளவு மறுமை உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? மறுமைய யாராவது பேசுற நேரம் அது உள்ளத்துல அந்த மின்னல் மாதிரி வந்துட்டு போகுது. அதுக்கு பதிலா கண்ணுக்கு முன்னால மறுமையில ஒரு காட்சி வந்துட்டு போகுமா இருந்தா நான் சொல்றது யாராவது பேசுற நேரம் மறுமையை பற்றிய சிந்தனை ஒரு மின்னல் மாதிரி உள்ளத்துல வந்துட்டு போகுது. அப்படி இல்லாம மறுமையில ஒரு காட்சி, ஏதாவது ஒரு காட்சி, சுவர்க்கத்தில காட்சியோ நரகத்தில காட்சியோ சிறிது நேரம் சில வினாடிகள் என்னோட கண்ணில் பட்டு போகுமா இருந்தா உலகத்தை நான் மறந்து உலகத்தை எதுவுமே செய்ய மாட்டேன். அந்த மறுமை ஒன்றில் அந்த காட்சி நரகத்தில காட்சியா இருந்தா அதிர்ச்சியில் உறைந்து போய்விடும். அது சுவர்க்கத்தில காட்சியாக இருந்தா உலகத்தில் இருக்கிற அந்த இன்பங்களை எல்லாம் மறந்துவிடும். உலகத்தில் இன்பங்களை எல்லாம் மறந்துவிடும். ரெண்டுமே மனிதனை ஸ்தம்பிதமாக ஆக்கி, மனிதனை செயல்படாமல் ஆக்கிவிடும். அல்லாஹ் மனிதன் அப்படி வாழ்வதற்கு படைக்கிறார். அப்படி வாழ்வதற்கு படைக்கிறார். மனிதன் ஆக்டிவா இருக்கணும். அவன் உலகத்துல ஆக்டிவாக இருக்கணும். மறுமைய மனசுல வச்சு கொண்டு மறுமையை காட்டினா உலகத்துல அவன் ஆக்டிவா இருக்க மாட்டான். உலகத்துல ஆக்டிவா இருக்க மாட்டான். உலகத்துல ஸ்தம்பிதம் அடைவான். கல்லாக சமைந்து விடுவான். அசைய மாட்டான். ஒன்று அதிர்ச்சியில் அசைய மாட்டான். இல்லாவிட்டால் இந்த உலகம் அவனுடைய பார்வையிலே எந்த இன்பமும் அற்றது என்று ஆகிவிடும். எனவே இந்த உலகத்தை நோக்கி ஒரு அன்புலமும் அவர் முன்னால போவான். இந்த ரெண்டுமே மனிதனுக்கு பொருத்தமானது. எனவே மறுமை மனிதனுடைய கண்ணுக்கு படாமல் இருக்கிறது தான் நல்லது. இதுவரைக்கும் இந்த உலகத்தை விட்டு விடை பெறுகின்ற வரைக்கும், இப்ப விடை பெறுற வரைக்கும் மறுமையை எப்படி மனசுல வச்சுக் கொள்றது? கண்ணால பார்க்கிற ஒரு விஷயத்தான மனசுல பதியும். கண்ணால பார்க்கிற ஒரு விஷயத்தான மனசுல பதியும். கண்ணால பார்க்காத ஒன்று மனசுல எப்படி இடம் பிடிக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம். இந்த சூறா எல்லாருக்கும் பாடம் ஆயிக்கும். இந்த சூறாவை தனியாக நீங்கள் படிக்கணும். இந்த சூறாவை தனியாக படிக்கணும். நான் இந்த வசனத்துக்கு மட்டும்தான் விளக்கம் சொல்றேன். கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம். உங்களுக்குள் ஒரு அறிவு நம்பகமானதாக மாற வேண்டும். உங்களுக்குள் ஒரு அறிவு மிக நம்பகமானதாக மாற வேண்டும். மிக உறுதியானதாக மாறும். அறிவு சரி, நான் காண்கிற ஒரு விஷயத்தை மறுக்கிறதுல
மறுக்கிறேன். எக்ஸாம் எழுதுறதுக்கு ஓஎல் பரீட்சை எழுதுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஏஎல் பரீட்சை எழுதுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒரு மாணவன் எக்ஸாம மறந்து இருப்பான். இல்லை, எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னு எண்ணிக்கொண்டிருப்பான். அப்படிதான். அது ஒரு உதாரணம். ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தீர்மானித்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த ஒருவர் என்ன மனதில் நினைப்பார்? எப்ப அந்த பிளைட்ல ஏறுறது, எப்ப மக்கா பூமியில கால் பதிக்கிறது, எப்ப கஅபத்துல்லாஹ் காண்கிறது, அந்த ஆசைதான். உலகத்துல காண்ற ஒரு விஷயம் மனசுல பட்டா அது அப்படித்தான், அது போகாது. காணாத ஒரு விஷயம் மனசுல அப்படி பதிகிறதுக்கு என்ன செய்யறது? அதுதான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. ஒரு அறிவு உங்களுக்கு தேவை. அந்த அறிவு உங்களோட உள்ளத்துல மிக நம்பகமானதாக மாறினார், அதுதான் உண்மை என்ற நிலை வந்தால் நீங்க உலகத்தில் இருந்து நரகத்தை பார்க்கலாம். அல்லாஹ் லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுனஹு. யகீனான நம்பகமான இல்ம் ஒன்று உங்கள்கிட்ட இருந்தா அந்த இல்மால நீங்க நரகத்தை பார்க்கலாம். நரகத்தை பார்க்கணும்னா உதாரணம் தான் சொல்றேன். சொர்க்கத்தை பார்க்கலாம், மனுஷனை பார்க்கணும், விசாரணையையும் பார்க்கணும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். மனுஷர் மைதானத்தில் மனித சமூகம் அலை மோதுறதை பார்க்கணும். அந்த மொத்த மனித சமூகமும் இரண்டாக பிரிக்கப்படுறதை பார்க்கணும். சுவர் எழுப்பப்படுறதை பார்க்கணும். சுவருக்கு ஒரு பக்கத்தில் இருக்கின்றவர்கள் இருளால் மூடப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்தில் இருப்பவர்கள் பிரகாசத்தோடு இருப்பதை பார்க்க முடியும். அவர்களுக்கு அல் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் வெல்கம், ஒரு ட்ரிங்க் மாதிரி அந்த மனிதர்களுக்கு சப்ளை பண்ணப்படுவதை பார்க்கணும். எந்த விசாரணையும் இல்லாமல் பிரகாசமான அந்த பகுதியில் ஒன்று சேர்ந்த மக்கள் சுவர்க்கத்திற்கு போவதை பார்க்க முடியும். அதற்கு பிறகுதான் அடுத்த மக்களுக்கு விசாரணை ஆரம்பிக்கப்படுவதை பார்க்க முடியும். இப்படி இந்த மறுமையில எல்லா காட்சிகளையும் பார்ப்பதற்கு உதவி செய்கின்ற ஒரு அற்புதமான அறிவை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தந்திருக்கிறது. அது அறிவால தான் பார்க்கணும். அதை அறிவால தான் பார்க்கணும். அந்த அறிவும் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது. அந்த அறிவும் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறது. குர்ஆனோடு சுன்னாவோடு எங்களுக்கு இருக்கிற உறவு அதுல ஹால் என்ன என்பதை தெரிந்த சகோதரர், அதாவது உள்ள உடம்புக்கு உணவு தேவை. அந்த தேவையை நிறைவு செய்வதற்கு எத்தனை வேலை செய்வோம். கடைசியா நாம உட்கார்ற மேசையில எங்களுக்கு தேவையான உணவு முன்னால வந்து எங்களுக்கு தயாராக வைக்கப்படுற வரைக்கும் இந்த உணவுக்காக எத்தனை வேலை செஞ்சுட்டு அந்த உணவை உட்கொண்டா இறைப்பை அந்த உணவை சமிபாடடைய செஞ்சு அது இரத்தத்தினூடாக முழு உடம்புக்கும் உடம்புல ஒவ்வொரு உயிர்கலத்துக்கும் உணவுட எல்லா பாகங்களையும் பிரித்து சப்ளை பண்ணி உடம்பை உற்சாகமா ஆரோக்கியமா வைக்கணும். பிறகு அதில் கழிவுகளை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து
வளமாக சலமாக நேர்மையாக வெளியே அனுப்பும். இவ்வளவு நடக்குது இல்லையா இந்த உணவாளர். இதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கை உள்ளத்துக்கு அவனை வழிநடத்துகிற உள்ளத்துக்கு உணவு தேவை. உணவு தேவை. அந்த உணவு என்ன? அதான் அல்லாஹ் வழிகாட்டு, அதான் குர்ஆன், அதான் சுன்னா. அது உள்ளத்துக்கு போறதுதான் எங்களோட வாழ்க்கையை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதற்கான உணவு. அப்ப குர்ஆனையும் சுன்னாவையும் மிக நெருக்கமாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு நெருக்கமான உறவு ஒன்று வேணும். குர்ஆன்ல எந்த பக்கத்தை நீங்க புரட்டினாலும் சரி, மறுமையை காணாமல் நீங்க வெளியே வர முடியாது. குர்ஆன் எந்த பக்கத்தை புரட்டினாலும் மறுமையை காணாமல் வெளியே வர இயலாது. அப்ப இந்த இருண்ட உலகத்துல வாழ்கிற எங்களுக்கு வெளிச்சம் அந்த குர்ஆன் தான். அதோடு எப்போதும் ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் ஊடாக மறுமையை பார்க்கணும். அப்ப குர்ஆன்ல இருக்கிற அந்த விளக்கங்கள் எங்களை உள்ளத்துக்கு வரும். அது சிந்தனையா மாறணும். சிந்தனையா மாறினா அது செவிக்குது. இறைப்பைக்கு போற உணவு இறைப்பையில சமிபாடு அடைகிற மாதிரி உள்ளத்துக்கு வார அந்த குர்ஆன் வழிகாட்டல் சிந்தனையாக மாறினான், எங்களுடைய யோசனையா மாறினான். அதை பற்றி நான் அதிகமா சிந்தித்தான். அது அந்த வழிகாட்டலை சீரழிக்கும். சீரழிச்சு எங்களோட வாழ்க்கைக்கு அதை சப்ளை பண்ணும். எங்களோட வாழ்க்கைக்கு, எங்களோட நடத்தைக்கு, எங்களோட வார்த்தைக்கு, எங்களோட பண்புகளுக்கு, எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு, எங்களோட வியாபாரத்துக்கு அந்த உணர்வுகளை அது சப்ளை பண்ணும். சப்ளை பண்ணினா எங்களோட குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். வியாபாரம் நேர்மையானதாக நீதியானதாக இருக்கும். பொறுப்பாளர்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதாக இருப்பார்கள். ஆசிரியர்கள் எடுக்கிற சம்பளத்துக்கு சரியாக கடமையை அவர்கள் மாணவ சமுதாயத்தை உருவாக்குகின்ற பணியினை அவர்கள் ஈடுபடுவார்கள். ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை சரியா செய்வாங்க. ஏன் செய்வாங்க தெரியுமா? மறுமையில நான் அல்லாஹ்வை சந்திக்கணும். இங்க செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் கணக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான கூலியை சிறப்பாக அங்கே பெற வேண்டும் என்று அவனுடைய உள்ளம் அவனுக்கு சொல்லும். அப்படி சொல்லுகின்ற அளவுக்கு இந்த குர்ஆன் சுன்னான வழிகாட்டல்கள், போதனைகள், மறுமை பற்றிய சிந்தனைகள் எங்களோட உள்ளத்தில் வேலை செய்யணும். வேலை செய்யணும். அது நம்பகமான அறிவாக மாற வேண்டும். நம்பகமான அறிவாக மாற வேண்டும். சகோதரர்களே, நிறைய சம்பவங்களை நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் அப்படி யோசிக்கிறோம். எல்லாருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை வீட்டிலிருந்து வெளியே சென்றார். அதற்கு முன்னால் ஒரு ஆட்டை அறுத்து பங்கு வைத்துவிட்டு செல்வார். சற்று நேரம் தாமதமாக வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கேட்டார்கள், அந்த அறுத்த ஆட்டில் ஏதாவது பாகங்கள் மிஞ்சிருக்கிறார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு சிறிய சங்கு மிஞ்சி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது மாத்திரம்தான் மிஞ்சவில்லை. அது மாத்திரம்தான் மிஞ்சவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவ்வளவுதான் மிஞ்சிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது மாத்திரம்தான் மிஞ்சவில்லை. மிஞ்சிருக்கிறது உலகத்தில் பாரு, அவ்வளோதான் இருக்கு. இதெல்லாம் போயிட்டு மறுமையில பார்வை, அந்த வச்சிருக்கிற பங்கு மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம் இல்லை. பங்கு வச்சதுகள் எல்லாம் தான் மறுமையில எங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அதான் நம்ம மறுமை சிந்தனை. அதான் மறுமை சிந்தனை. ஒரு மனிதன்
தன்னுடைய செயலை வறுமையை வச்சு பார்க்கிறது. ஒரு உலகத்துல நான் ஒரு அநியாயம் செஞ்சா யாருக்காக ஒரு வாங்கின கடனை கொடுக்கல, இன்னொருத்தர் காணிய நாங்கள் வச்சுக்கொண்டு அனுபவிக்கிறோம், அவருக்குரிய சொத்து எங்களுக்கு தாய் தந்தையர் இடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட சொத்து அல்லாஹ் சொன்ன மாதிரி பிரிக்கப்படல, வேற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை சிலர் அதிகமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்கள். இப்படி ஒரு தொகையான சம்பவங்கள் நடக்கிற சம்பவங்களை நான் பார்த்தா அவங்க மறுமையை பற்றி என்ன யோசனை வச்சுக்கிறாங்க. அல்லாஹ்வை சந்திப்போம், இந்த பிரச்சனைகள் அந்த விசாரணைக்கு வரும், கணக்கு சொல்லடிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா காலு அலன் நாஸ் யஸ்தஃபூன் வ இதா காலுஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன் அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன் லியௌமின் அதீம். வியாபாரம் செய்யறவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றார், அளந்து நிறுத்து கொடுக்கின்ற போது குறைவாக கொடுக்கிறார், அளந்து நிறுத்து வாங்குகின்ற போது நிறைவாக வாங்கிக் கொள்கிறார். இப்போ அந்த அளந்து நிறுத்து குறைவாக கொடுக்கிறார், டிஜிட்டல் ஸ்கேலிங் இருக்காங்க. ஆனால் சாமான குவாலிட்டியை குறைக்கணும் இல்லையா? இப்போ நிறுவையில் மோசடி செய்யலாம், சாமான குவாலிட்டியை குறைக்கணும், குறைச்சிட்டு குவாலிட்டியான சாமான விலைக்கு நிற்க, அதுவும் ஒரு அளவு நிறுவையில் செய்கிற மோசடி தான். அப்படி மோசடி செய்பவர்களுக்கு மயில் என்ற நரகம் உண்டாகும். அவர்கள் கொடுக்கின்ற போது தரமாக குறைத்து கொடுக்கிறார்கள், எடுக்கின்ற போது தரமாக அளந்து வாங்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் நினைக்கவில்லையா நாங்கள் வறுமையில் எழுப்பப்படுவோம், மகத்தான ஒரு நாள் எழுப்பப்படுவோம் என்று அவர்கள் நினைக்கலையா? அல்லாஹ் அவர்களை வறுமைக்கு கொண்டு போய் அங்கிருந்து இதை பாருங்க என்று சொல்றாங்க. அங்கிருந்து இதை பாருங்க, உலகத்தில் இருந்து பார்த்தா லாபம். என்ன லாபம்? அளவு நிறுவையை குறைச்சி வியாபாரம் செஞ்சா கட்டுக்கட்டா பணம் செய்யும், குவாலிட்டியை குறைச்சி வியாபாரம் செஞ்சா லாபம் அதிகரிக்கும். அங்க போனா அது லாபம் இல்லை, நஷ்டம். இன்னொரு செய்தி சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அததரூன மனில் முஃப்லிஸ், உங்களுக்கு தெரியுமா வங்குரோத்துக்காரன் யாரு? வியாபாரம் செஞ்சு சம்பாதிச்சு கோடிக்கணக்காக சேர்த்து அவற்றையெல்லாம் அனுபவித்து வாழ்ந்து ஒரு கட்டத்துக்கு அவன் வாரான். அந்த கட்டத்தில் சத காசு கையில கிடையாது, அடுத்தவர்களிடம் கையேந்தி பிச்சை வாங்குகின்ற நிலை. அப்படி ஒரு இடத்துக்கு வாரவர் தானே வங்குரோத்துக்காரன். ரசூலுல்லாஹ் உலகத்தில் பார்க்கிற அந்த பார்வையை சஹாபாக்கள் சொன்ன நேரம், வங்குரோத்துக்காரன் தான் யாரு? அவன் இப்படிப்பட்ட ஆள் தானே. ரசூலுல்லாஹ் வறுமையை வைத்து சொன்னாங்க, வங்குரோத்துக்காரன் யார்? ஏராளமான தொழுகைகளோடு, நோன்புகளோடு, வணக்க வழிபாடுகளோடு சுவர்க்கம் செல்லலாம் என்ற நம்பிக்கையோடு மறுமைக்கு ஒரு மனிதன் வருகிறார். அந்த மனிதன் சுவர்க்கம் செல்லலாம் என்ற முழுமையான நம்பிக்கையில் மறுமைக்கு வந்து சேர்கின்ற போது அவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறார். சுவர்க்கம் போகிறார், இனி நமக்கு சுவர்க்கம் போகிறார். காலமெல்லாம் தொழுத நோன்பு நோற்ற மனிதனுக்கு சுவர்க்கம் தடை. ஏன்? அவன் அல்லாஹ்வோடு நல்லவனாக இருந்திருக்கிறான், மனுஷர்களோடு அவனுக்கு வாழ தெரியாது. ஒரு மனிதனை அடித்தான், இன்னொரு மனிதனை துன்புறுத்தினான், இன்னொரு மனிதனுடைய இரத்தத்தை ஓட்டினான்,
அவன் சொத்தை தின்னான், இவன் மானத்தை வாங்கினான், அவன் மனதை புண்படுத்தினான். இப்படி 1008 பிரச்சனை மனுஷன். தொழுகைக்கு நேரத்துக்கு முதல் சப்புல தக்பீர் கட்டி நிற்பார். தஹஜ்ஜத் சுன்னத் எதையும் விடமாட்டார். பரலான சுன்னத்தான நோன்புகளை எல்லாம் தொடர்ச்சியாக நோட்பார். ஆனால் அல்லாஹ்வோடு அவர் நல்லவராக இருந்த மாதிரி மனிதர்களோடு நல்லா இருக்க அவருக்கு தெரியல. மனிதர்களோடு பிரச்சனை. அவரால் துன்பப்பட்ட எல்லா மனிதர்களும் வந்து பொருட்கடிப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அல்லாஹ் விசாரிப்பாங்க. நடந்ததெல்லாம் உண்மை. இப்ப என்ன நடக்கும்? இந்த மனிதனுடைய தொழுகை, நோக்கு, விவாதத்துகள், வணக்கங்கள் எல்லாம் அவனிடமிருந்து எடுக்கப்படும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு பகிரப்படும். எல்லாம் பகிர்ந்து முடிஞ்சாச்சு. இப்ப இவற்றை நோம்பு தொழுகை ஒன்றுமே இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களோட பாவங்களை எல்லாம் எடுத்து இந்த மனிதனுக்கு எல்லாம் கொடுப்பார். கொடுத்தால் இவருடைய நிலை என்ன? கஷ்டப்பட்டு செய்த அமல் இபாதத்துகளை எல்லாம் இழந்து யாரோ செய்த பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நரகத்துக்கு போகிறானே வறுமையில் இந்த மனிதன். இவன் தான் என்னுடைய உம்மத்திலே வங்குரோத்துக்காரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது மறுமை சிந்தனை. இது உலகத்திலிருந்து மறுமையை பார்க்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி. மறுமையை பாருங்கள், மறுமையை பாருங்கள். அப்படி பார்த்தா தான் இங்க உங்களுக்கு சரியா மாறிடும். மறுமை போன பிறகு பார்க்கிறதுக்கு இடமில்லை. மறுமை போன பிறகு பார்க்கிறதுக்கு ஒரு இடம் அல்ல. இங்க இருந்து அதை பார்க்கணும். இங்க பேசுற நேரம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அடுத்த மனிதர்களை துன்புறுத்துறது கையாலையும் நாவாலையும் தான். அடுத்த மனிதர்களை துன்புறுத்துறது கையாலையும் நாவாலையும் தான். இப்ப போனாலையும் துன்புறுத்தேன், அதுவும் கையாலை நாவாலையும் தான். மற்றவரோட பிரச்சனைகளை எல்லாம் நாம ஷேர் பண்ணி பப்ளிக்ல போட்டுட்டா எத்தனை பேர் துன்பப்படுறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு லேசாக்கப்பட்டு. அப்படி அடுத்த மனிதர்களை துன்புறுத்துகிறவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் முஸ்லிம் மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இன்னொரு ஹதீஸ், முஸ்லிம்கள் எந்த மனிதனுடைய நாவாலையும் கையாலையும் எந்த துன்பத்தையும் அனுபவிக்காம வாழ்றானோ அவன் தான் முஸ்லிம். இன்னொரு ஹதீஸ்ல, மனித சமூகம் யாருடைய கையாலும் நாவாலும் துன்பங்களை அனுபவிக்காமல் இருக்கிறாரோ அவன் தான் முஸ்லிம். எங்களோட நாவும் எங்களோட கையும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்வதற்காக எங்களுக்கு தரப்பட்ட சாதனங்கள் அல்ல. அதை அடக்கமாக வைத்து வாழ வேண்டும். ஏனென்றால் மறுமையில் எங்களுடைய கையும் எங்களுடைய நாவும் எங்களை வரஹத்துக்கள் நாங்கள் செய்த அமல்கள் இபாதத்துக்களை எல்லாம் பறித்து எங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை கொடுக்கும். அப்ப நாம நினைச்ச மாதிரி பயன்படுத்த இயலாது, கையை நினைச்ச மாதிரி நாம பயன்படுத்த இயலாது. அதுக்கு மறுமை சிந்தனை, மறுமை சிந்தனை. நாங்கள் வெறுக்கிற மனிதர்கள்ல ஒரு சாராத்தான் அரசியல்வாதி. நாங்கள் வெறுக்கிற மனிதர்கள்ல ஒரு சாராத்தான் அரசியல்வாதி. ஏன் வெறுக்கிறது? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அல்ல
மிகவும் விரும்புகின்ற, மிகவும் நேசிக்கின்ற மனிதர்கள்ல ஒரு சாரார் தான் அரசியல். அது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. 7 வகையான மனிதர்கள் கியாம நாளில் நிழல் இல்லாத அந்த மஹ்ஷரில் அல்லாஹ்வுடைய நிழலை பெறுவார்கள். அர்ஷின் நிழலில் இருப்பார்கள். யார்? முதலாவது மனிதர் தான் அந்த அரசியல் இமாமுல் ஆதில், நீதியான ஆட்சியாளர். நீதியான ஆட்சியாளர் என்றால் அவருடைய நீதி பல்லாயிரம் மக்களுடைய துன்பங்களையும் அந்த துன்பங்களால் அவர்கள் அனுபவித்த வேதனைகளையும் அந்த வேதனைகளில் வெந்து கருகிய அவர்களுடைய வாழ்க்கையையும் அந்த நீதியான ஆட்சியாளர் காப்பாற்றி அவர்களுடைய வாழ்க்கையை குளிர்ச்சியாக்கினார். அவருடைய வாழ்க்கையை குளிர்ச்சியாக்கினார். மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தார். பிரச்சனையில் வென்று கொண்டிருப்பவர்களை பாதுகாத்தார். அவர்களது உணவை, உடையை, அவருடைய தேவைகளை நிறைவு செய்வதுதான் தன்னுடைய அதிகாரத்தின் பொறுப்பு என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து என்ன தெரியுமா? முதலாவது இடம் அல்லாஹ்வுடைய அரசின் நிலை. முதலாவது இடம் அல்லாஹ்வுடைய அரசின் நிலை. பள்ளிவாசல்ல சஜதால அழுது அல்லாஹ்வை நினைச்சவன் இருக்கிறானே, அவனுக்கும் அந்த அரசியல் இடம் இருக்கிறது. 7வது மனிதனாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 பேர்ல 7வது மனிதனாக அரசியல் இடம் பிடிக்கிற மனிதனை சொன்னார்கள். ரஜுலுன் தகரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுத கண்களோடு வாழ்ந்த மனிதன், அவனுக்கும் அந்த அரசின் நிழலில் இடம் இருக்கிறது. அல்லாஹ்வை கண்டுட்டு அழுதான். அல்லாஹ்வை கண்டுட்டு அழுதான். அல்லாஹ்வுடைய மகிமையை நினைச்சு, அல்லாஹ்வுடைய வல்லமையை உணர்ந்து, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் தஞ்சமும் எனக்கு தேவை என்று உறுதியாக நம்பி, அவன் கைவிட்டால் எனக்கு கை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை என்பதை ஆழமாக உணர்ந்து, அல்லாஹ்வுடைய தேவை வருகின்ற அந்த கடுமையான நிமிடங்களில் அவன் கைவிட்டு விடுவானோ என்று நினைக்கின்ற போது அழுத அந்த கண்களை அல்லாஹ் ஒரு நாள் நெருப்புல விட மாட்டான். அல்லாஹ்வை காணாம அவன் அழுகிறான். அல்லாஹ்வை காணாம அழுகிறான். மறுமையில இந்த மனிதன் அல்லாஹ் கைவிட மாட்டான். ஒரு மனிதன் மறுமையில வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனுடைய விசாரணை முடிஞ்சு அல்லாஹ்வுடைய சமீபத்துக்கு, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு இந்த மனிதன் கொண்டு வரப்பட்டார். மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லுவார், இந்த மனிதனுடைய பட்டோலையை பாருங்க, ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறான் சொல்லு. இந்த மனிதனுடைய பட்டோலையை பாருங்க, ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறான் சொல்லு. மலக்குகள் அவருடைய பட்டோலையை பார்த்து சொல்லுவார்கள், ஒரு நன்மை இருக்கிறது. யாரா ஒரு நன்மை இருக்குது. என்ன நன்மை? அவன் ஒரு ஹோல்சேல் வியாபாரி. அவன் ஒரு ஹோல்சேல் வியாபாரி. சிறிய வியாபாரிமார்களுக்கெல்லாம் அவன் மொத்தமாக பொருள்கள் கொண்டு
சமாச்சாரம் அல்ல, பஜார் சமாச்சாரம். பள்ளியில் அழுதவன் தொழுதவனுக்கு அல்லாஹ்வுடைய அரசின் நிலையில் இடம் இருக்கிறது. இது பஜார் சமாச்சாரம். அவன் ஹோல்சேல் வியாபாரி, சில்லறை வியாபாரிகளுக்கெல்லாம் சாமான் பங்கிட்டு கொடுத்து அவர்கள் வியாபாரத்தை முடித்த பிறகு அவர்களிடமிருந்து கணக்கை முடித்து அவளுக்கு வர வேண்டியதை வாங்கினார். இந்த ஹோல்சேல் வியாபாரி ஒவ்வொரு நாளும் கலெக்டரை அனுப்புவார்கள். அந்த சில்லறை வியாபாரிகளிட வியாபார கணக்கு பார்த்து அன்றைய வருமானத்தில் பங்கை எடுத்துக்கொண்டு வருவார். கலெக்டரை அனுப்புற நேரம் அந்த ஹோல்சேல் வியாபாரி சொல்லுவாரு, யாராவது இன்னைக்கு வியாபாரம் நடக்கல அல்லது எனக்கு வருமானம் போதாது, இன்னைக்கு என்ன குடும்பத்துக்கு மட்டும்தான் ரிஸ்க் எல்லாம் தந்திருக்கிறான், எனக்கு மேலதிகமாக தாரத்துக்கு குடும்பம் இல்லை, இப்படி ஏதாவது ஒரு கஷ்டத்தை சொல்லி வியாபாரம் நடக்கல, இன்றைக்கு தரையில்லாது நாளைக்கு தாரே, அப்படி ஒரு கதையை சொன்னாயா அவனை வற்புறுத்தாதே, அவனை கஷ்டப்படுத்தாதே. அவன் தவணை கேட்ட தவணை கொடு, நாளைக்கு தவணை நாளைக்கு போய் அவங்க வாங்கிக்கோ, அவனை ஏசாதே, துன்புறுத்தாதே, இப்படி சொல்லி அனுப்புவார் அந்த ஹோல்சேல் வியாபாரி. அவன் நாளைக்கு தரண்டா நாளைக்கு போய் வாங்கி, இன்னைக்கு தரலன்றத ஒரு பிரச்சனையாக்கி அவனை துன்புறுத்தாம வா. இதுதான் அந்த மனிதன் கட்டோலை இருக்கிற ஒரே ஒரு மரணம். அதெல்லாம் கேட்டுட்டு என்ன சொல்றான் பாருங்க, நல்லா சொல்றாங்க. ஏன்னா அடியார்கள் துன்பத்தில் இருந்த போது, சஞ்சலங்கள்ல ஆப்பட்ட போது, அவர்கள் அவலங்களுக்கு முகம் கொடுத்த போது, அவர்களை கஷ்டப்படுத்தாத ஒரு அடியான் இன்று என்னிடம் வந்திருக்கிறார். இன்றைக்கு அவனுக்கு துன்பம், அவனுக்கு அவலம், நான் எப்படி அவனை கஷ்டப்படுத்துறது, வழக்கிலே அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறேன். என் அடியார்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போது அந்த கஷ்டத்தை உணர்ந்து அவர்களுக்கு ஒரு சலுகையை கொடுத்தவன், கஷ்டத்தை நீக்கினவன், இன்றைக்கு ஏற்ற காலடியில கஷ்டத்தோடு வந்து நிற்கிறான். நான் எப்படி அவருடைய கஷ்டத்தை கவனிக்காமல் இருக்க முடியும்? ரஹ்மான் அவன் சொல்றது. சகோதரர்களே, இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அங்க ஒரு சரித்திரமாக மாறும். இங்க சம்பவம், மறுமையில் அது சரித்திரம். இங்க சம்பவம், மறுமையில் அது சரித்திரம். இங்க ஒரு சின்ன விஷயம் என்று நினைச்சு கொண்டு எதையும் செய்யக்கூடாது. இங்க சின்ன விஷயம் என்று நினைச்சு கொண்டு எதையும் செய்யக்கூடாது. சின்னது எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த வியாபாரத்தை பொறுத்தமட்டில் அதுதான் அவனுடைய பட்டுவலைக்கு ஒரே நன்மை. அவன் தனக்கு வர வேண்டியது வந்தாக வேண்டும். நீ சம்பாதிச்சாலும் சரி, தேடினாலும் சரி, நஷ்டப்பட்டாலும் சரி, உன் குடும்பம் திண்டாலும் சரி, தூங்கினாலும் சரி, அது எனக்கு பிரச்சனை இல்லை, ஏண்ட பங்கை வச்சுட்டு கணக்க முடியும் அப்படி என்று சொல்ல அந்த மனிதனுக்கு எல்லாம் கொடுக்கிற கௌரவத்தை பார்த்தீங்கன்னா, சகோதரர்களே, உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாரும் தீர்வு தர முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாரும் தீர்வு தர முடியாது. இன்றைய உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள் அநியாயமாக ஆயிரக்கணக்கான மனிதர்கள்
ஏன் மௌத்தாகும் என்று தெரியாம படுகொலை செய்யப்பட்டு இருந்த இடம் தெரியாமல் போகிறார். அவங்க யார் நீதி வழங்குறது? அவங்களுக்கு யார் நீதி வழங்குறது? நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும். ஒரு சின்ன தவறையும் நாம் அடுத்த மனிதனுக்கு செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இத்தகி தஅவத்தல் மதுலூம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு கவர்னரா அனுப்புகிறாரா. அல்லாஹ்வுடைய தூதர் செய்த உபதேசங்கள்ல உண்டு, அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய துஆவை பயந்து கொள்ளுங்க. அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான். யாருக்கு யார் சொல்றது? யமன் கவர்னர் ஆட்சியாளராக போற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஆட்சியாளர்களாக தான் அதிகமான மனிதர்கள் பாதிக்கப்பட்டது. அங்க உங்களால் ஒரு மனிதன் அநியாயம் இழைக்கப்பட்டா அது என்ன பிரச்சனையை உருவாக்கும் தெரியுமா? அல்லாஹ் அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொல்கிறான், வஇஸ்ஸதி லஅன்சுரன்னக வலவ் பஅதஹி. எனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக உனக்கு நான் உதவியே தீர்வேன், கொஞ்சம் தாமதித்தாலும் சரி. எனது கண்ணியத்தின் மீது சத்தியமா. அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொல்றான், எனது கண்ணியத்தின் மீது சத்தியமா உனக்கு உதவி செய்தே தீர்வேன், கொஞ்சம் தாமதித்தாலும் சரி. இந்த தாமதம் உங்க உலகத்தில் அல்லது மறுமை வரைக்கும் இந்த தாமதம் நீடிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியும் நீதியும் அந்த மனிதனுக்கு கிடைத்தே ஆகும். தனது கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ்வை அதனை உறுதிப்படுத்துகிறார். அல்லாஹ் எதையும் மிச்சம் வைக்க மாட்டான், எதையும் மிச்சம் வைக்க மாட்டான். எல்லாவற்றையும் கணக்கு முடிப்பான். நாங்க சின்னதென்று நினைக்கிற விஷயம் அல்லாஹ்வுக்கு பெரியது. ஒரு கதை, ஒரு மனிதனுடைய நடத்தை பற்றி ஒரு தவறான கதை வந்தா, ஒரு மனிதனுடைய நடத்தை பற்றி ஒரு தவறான கதை வந்தா, குர்ஆன் சொல்லுது, ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. ஏனென்றால் அந்த மனிதன் இஸ்லாத்தின் பார்வையில் குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் நிரபராதி. ஒரு நிரபராதிட மானத்துல, உடம்புல, செல்வத்துல கை வைக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. எனவே அந்த மனிதனை பற்றி அந்த தவறான செய்தியை பேச ஆரம்பிக்க வேண்டாம். அப்படி ஒரு செய்தியை யாராலும் கொண்டா அந்த மனிதன் வாசிக்க நல்லா சொல்லும். அவன் பாவி, அவன் கொண்டு வர செய்தியை ஆதாரபூர்வமாக அன்றி எடுக்க வேண்டாம். ஆதாரம்தான் வேண்டாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவதூறு சொன்ன செய்தி உங்களுக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தவறான நடத்தையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தி மதீனா முழுவதும் பரவி மதீனா ஸ்தம்பிதம் அடைந்தது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு பட்ட அடி அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேரக்டருக்கு பூசப்பட்ட சேரு, அதை கழுகாம அங்கால ஒரு அங்குலம் நகர முடியாது. எல்லாரும் அந்த செய்தியை சும்மா சர்வசாதாரணமாக பேசுறாங்க. அல்லாஹ் 10 குர்ஆன் வசனங்களை சூரா நூர்ல அதற்காக மட்டும் இறக்கினான். இறக்கி பேசுற நேரம் அல்லாஹ் சொல்றான், தஹ்ஸபுஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். நீங்க சிம்பிளா நினைக்கிறீங்களா? இத
தன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. இந்த இது மாதிரி ஒரு கதையை கேட்கிற நேரம் மூமினான ஆண்களும் பெண்களும் இதை கதைக்காம தங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்கப்படாதா? தங்களை பற்றி ஆயிஷா நாயகி பற்றி எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்கலாம். ஆயிஷா எல்லாம் தவறான நடத்தையில் ஈடுபட்டார் என்று எல்லாரும் கதைக்கிற நேரம் மூமின்களுக்கு இந்த செய்தி வருது. மூமின்கள் தங்களை பற்றி நல்லெண்ணம் கொள்ளக்கூடாதா? எங்களைய பற்றி நாங்கள் யாராவது மோசமா நடக்க மாட்டோம். அப்படிதான் அல்லாஹ் படிக்கிறான். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சஹாபி வரலாறு. அபூ அய்யூப் அன்சாரி செய்தி தெரியுமா என்று கேட்டாங்க. மனைவி கேட்டார். தெரியும் என்று சொன்னாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியிடம் திருப்பி கேட்டாங்க, நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய, நீ எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய. அவர் சொன்னாங்க, நினைச்சு பார்க்கணும். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உன்னை விட சிறந்த ஆயிஷா என்னை விட சிறந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி துரோகம் செய்வார்? உன்னை விட சிறந்த ஆயிஷா என்னை விட சிறந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி துரோகம் செய்வார்? எப்படி சிந்திக்கிறாங்க? இது மாதிரி ஒரு உத்தமமான ஒரு சமூகம் ஒன்று எப்ப உருவாகிறது? எப்ப உருவாகிறது? சகோதரர்களே, இது மறுமை நம்பிக்கை இல்லாத ஒரு சமூகத்தில் இது வரவே இல்லை. வரவே இல்லை. இன்று நாங்கள் ஒரு சொல்ல முடியாத பேச இல்லாத ஒரு அவலத்துக்கு போகும். எத்தனையோ நெருக்கடிகள் இருக்கிறது. இந்த நெருக்கடிகளில் மிக பயங்கரமான ஒரு நெருக்கடி தான் நாகரிக நெருக்கடி, பண்பாட்டு நெருக்கடி, குணங்கள்ல ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, நட்பண்புகள்ல ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி, நல்ல தன்மைகள். ஒவ்வொரு மனிதனும் தன்மையை முற்படுத்தித்தான் யோசிக்கலாம். தன்மையை முற்படுத்தி யோசிக்கிறது சரி. எப்ப நான் மறுமையில வெற்றி பெறணும் என்று தன்னையை முற்படுத்தி யோசிச்சா சரி. நான் உலகத்துல தலை குனியலாம், உலகத்துல நான் பின்வாங்கலாம், உலகத்துல கேட்ட மானம் போகலாது, உலகத்துல நான் சொல்றது பிழை கேளாது, உலகத்துல நான் இரண்டாம் தரமாக ஆக்கப்பட இயலாது, உலகத்துல கேட்ட அந்தஸ்து உயர்ந்து நிற்க வேண்டும். அப்படி என்னை நான் முற்படுத்தினால் உலகத்துல எல்லாமே பிரச்சனையாகும். மறுமையில நான் நல்லவனாக இருக்க வேண்டும், மறுமையில நான் உயர்ந்தவன், மறுமையில கண்ணியமானவன், மறுமையில நான் பின்வாங்க இயலாது, மறுமையில என் அந்தஸ்து குறைய இயலாது, மறுமையில அல்லாஹ் என்னை கைவிட்டப்படாது. அப்படி யோசிக்காத வரைக்கும் மனுஷர்களுக்கு மத்தியில பொறுப்புணர்வு வராது, பண்புகள் வராது, நற்குணங்கள் வராது, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வராது, உதவி செய்கிற பக்குவம் வராது, அடுத்த மனிதர்களுடைய நலன்களை கருத்துல கொள்கிற அந்த உத்தமமான உன்னதமான தன்மை வராது. மறுமை விசுவாசத்தான் எல்லாத்தையும் அப்படி ஒரு ஈமான நாங்கள் பெறதா குர்ஆன் சுன்னாவோடு நெருக்கமான உறவு. இதெல்லாம் எங்களுக்கு படிப்பிக்கிறது
நான் இங்க பேசுகிற எந்த விஷயமும் கேட்ட சொந்த விஷயம். நான் கையாள முடியாத போட்டு ஒன்றுமே சொல்றேன். இது அவ்வளவு அன்றாட தீன் சொல்ற விஷயம், குர்ஆன்ல இருக்கிற விஷயம், ஹதீஸ்ல இருக்கிற விஷயம், ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம். இதோட தொடர்பு இருந்தால் தானே அந்த விஷயங்களை உள்ளத்துல வந்து பதிஞ்சு அதை எங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். இக்ராஉ அல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாம ஷஃபியன் லிஅஸ்ஹாபி. குர்ஆனை படிங்க, அது குர்ஆனை படிச்சவங்களுக்கு மறுமையில ஷஃபாஅத் செய்யும். குர்ஆன் ஷஃபாஅத் செய்யறது சொன்னா லேசியே கிடையாது. குர்ஆன் ஷஃபாஅத் செய்யறதா லேசியே சகோதரர்கள். குர்ஆனை விட இப்போ வார நேரம் ஒரு பயானம் இருக்கு. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் பயானம் தரது. நான் கொழும்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிற நேரம் ஒரு பயானத்தை கொண்டு வந்தேன். இந்த பயான தலைப்பு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அது நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதை முடிக்கிற நேரம் அந்த விளக்கத்தை சொன்னவர், நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன், அந்த 2ல கவனமாயிருங்க, அல்லாட பாதுகாப்பு எப்போதும் ஒரு நிச்சயமாக என்று சொல்லுங்க. ஒன்று, குர்ஆன ஓதாத ஒரு நாளை நீங்க அழிக்கக்கூடாது. குர்ஆன்ல கொஞ்சத்தையாவது படிக்கிற, பார்க்கிற, அந்த பொருளை விளக்குற நாளாக எங்களை அத்தனை நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, குர்ஆன் பாதுகாப்பு, குர்ஆன் ஷஃபியா. அடுத்தது சொன்னாரு, உங்களுக்கு வயசு போன பெற்றார்கள், தாய் தந்தை இருந்தா அவங்கள சுகம் விசாரிக்காத, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காத ஒரு நாளை நீங்க கடத்த. அல்லாஹ் குர்ஆனோடு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அந்த குர்ஆன்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளாம நீங்க ஒரு நாளை கடத்தவாங்க. உங்களோட தாய் தந்தையர் மௌத்தாக இருந்தா அவங்கள சந்தோஷப்படுத்தாம, அவங்களோட இரக்கமா பேசாம, அவங்களோட முகத்துல ஒரு சிரிப்பை ஏற்படுத்தாம ஒரு நாளை நடத்தலாம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. இந்த குர்ஆன்ல அல்லாஹ்வை வணங்குங்கன்னு சொல்ற இடத்துல எல்லாம் அடுத்ததா உங்களோட பெற்றாரை கவனிங்கன்னு சொல்லி, அல்லாஹ்வை வணங்குற அந்த அந்தஸ்து எவ்வளவு பெரிய அந்தஸ்து. ஒரு மனுஷன் செய்த மிக உன்னதமான வேலை, அந்த உன்னதமான மகத்துவம் பொருந்திய அந்த வேலைக்கு அடுத்த தரத்துல அல்லாஹ் சொல்றது, உங்களோட பெற்றார்களை நல்ல முறையில் அல்லாஹ்வோட நல்லா இருக்கு, மனுஷர்களோட நல்லா இருக்குன்னு அதோட சுருக்கம். அல்லாஹ்வோட நல்லா இருங்க, மனுஷர்களோட நல்லா இருங்கன்றதான் என்னோட சுருக்கம். பெற்றார்களோட மட்டும் நல்லா இருக்கு போயிடுமா? இல்லை, எங்களோட மனைவி பிள்ளைகள் அவங்க எங்களை பற்றி என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றது எங்களுக்கான சாட்சி. எங்களை பற்றி மனித சமூகம் என்ன சொல்லுகின்றது முக்கியம். ஏனென்றால் அவர்கள் தான் மறுமையில எங்களோட சாட்சிகள். நாங்கள் எப்படி வாழ்வோம் என்பதற்கான சாட்சி. அவங்களோட மோசமான அபிப்பிராயங்களோடு, கருத்துக்களோடு, விமர்சனங்களோடு அந்த மௌத்தாகப்படாது. அப்படி வாழ்றதுக்கு குர்ஆனுடைய சுன்னான வழிகாட்டல் எங்களுக்கு தேவை. எனவே அதனோடு ஒரு நெருக்கமான உறவு தொடர்பு வைத்துக். இந்த தலைப்பு பேசி முடிக்கிற ஒரு தலைப்பு. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மறுமையை மறக்காமல் வாழும்
எடுத்துக்கொண்டோம். அவ்வளவுதான் சகோதரர்களே. அந்த மறுமையை பற்றிய சிந்தனையை யாருடைய உள்ளத்திலேயும் யாராலும் வைக்க முடியாது. குர்ஆன் சொன்னாலும் படிக்கிற விஷயம் யக்கீனாக என்கிற உள்ளங்கள்ல மாறுற வரைக்கும் மறுமை எங்களை வழிநடத்தாது. மறுமை எங்களை வழிநடத்தாது. எங்களுக்கு குர்ஆன் அப்படி எங்களை உள்ளத்தில் பதிகிற வரைக்கும் நரகம் விளங்காது, சுவர்க்கம் விளங்காது, மனுஷர் விளங்காது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு விளங்காது, விசாரணை விளங்காது, தண்டனைகள் விளங்காது. நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு போற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் நிச்சயம். அப்படி வாழாமல் மிக சிறந்த அல்லாஹ்வுக்கு சிறந்த நல்லடியானாகவும் மனிதர்கள் மதிக்கத்தக்க ஒரு மகானாகவும் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அதற்கு இந்த மறுமை சிந்தனை எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அழுகையில்